அம்மா, எதுக்கும் ஒரு தடவை கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கல்பனாவை பார்த்து பேசிடுங்கம்மா. அதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது. அம்மா, ஒரு நிமிஷம் அப்படி வாங்கல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுமா. வாங்கம்மா, சொல்றேன், வாங்க. ஏதோ சொல்லணும்னு கூட்டிட்டு வந்தியே, என்னன்னு சொல்லு. அப்பா, அம்மா வராங்கப்பா. வேதா, வித்யா தனியா கூட்டு போய் என்னம்மா சொன்னா? வித்யா இப்படி யோசிப்பான்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஆனா அவ சொல்றது சரிதான்னு எனக்கு தோணுது. இந்த பிரச்சனையை தீர்க்க இதை விட நல்ல வழி இருக்க முடியாது. வித்யா அப்படி என்ன சொன்னா? இல்லடா, அது இப்ப சொன்னா சரியா இருக்காது. ஆனா இவ சொல்ற மாதிரி செஞ்சா கல்பனா கண்டிப்பா அருணுக்கு எதிராக பேச மாட்டா. அவன் மனசுல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கோவமும் போயிடும். நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும்டா. அண்ணி, நல்லதுன்னு சொல்றீங்களே தவிர விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அண்ணி. நேரம் வரும்போது எல்லாருக்கும் தெரியதான் போகுது சீதா. நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க எதுக்குமா போனோம்? கல்பனா கிட்ட பேசிட்டு வரேங்க, நீங்க கிளம்புங்க. மாமா, நம்ம போலாம். சரி, நம்ம போலாம். ஏமா, நீங்க எதுக்குமா இங்க வந்திருக்கீங்க? கல்பனா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பையன் கேஸ்ல அவங்க தான் முக்கியமான சாட்சி. அந்த சாட்சியை கலைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்களா? அவங்க கிட்ட எல்லாம் பேச அனுமதிக்க முடியாது. கிளம்புங்க. சார், சார். ஏமா, அப்பவே போ சொன்னேன்ல, இன்னும் ஏமா இங்க நிக்கிறீங்க? சார், நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். கல்பனா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? சாட்சி கிட்ட நீங்க எதுவும் பேசக்கூடாது. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. சார், ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க, பேசட்டும் சார். மா, டெஸ்ட் முடிச்சிட்டு கோர்ட்டுக்கு போகணுமா? அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா. 2 நிமிஷம் தானே சார். இங்க பாருங்கம்மா, 2 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரம். எப்படி இருக்க கல்பனா? உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எல்லாம் சுமூகமா முடியணும்னு தான் நாம ஒரு முயற்சி செஞ்சோம். ஆனா நாம எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு. உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது. விதின்னு கூட அதை ஏத்துக்க முடியாதுமா. இந்த வேதனையை தாங்குற சக்தியை காலம்தான் உனக்கு கொடுக்கணும்.